ஐயா 6 பார்ட்டிஸ் இருக்கு இந்த கூட்டணியில. இதுல ஓட் டிரான்ஸ்ஃபர் வந்து எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? ஜாயிண்ட் கேம்பெயின்ஸா நாங்க பார்க்கலாமா? நிச்சயமா இப்படிதான் ஆரம்பிக்கிறோம். பாரத பிரதமர்கள் வந்தார்கள், மதுராந்தகத்துக்கு வந்தாங்க. அப்பொழுதே எங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள்லாம் மேடையிலே தோன்றி காட்சியளித்தார்கள். இன்றைக்கு முக்கிய தலைவர்களெல்லாம் பேசுகின்ற வாய்ப்பையும் பெற்றோம். ஆகவே நாங்கள் ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டோம். ஓ பன்னீர்செல்வம் உங்கள் கூட்டணியில் சேர முடிய வாய்ப்பே இல்லை என்று நீங்கள் கூறிவிட்டீர்கள். அவரிடம் ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்ததா? வேற ஏதும் பேச்சுவார்த்தை இருக்கிறதா? ஒன்று. இரண்டாவது கேள்வி, டிடிவி தினகரனின் விசுவாசிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிப்பார்களா? இது சரியான கேள்வி இல்லை என்று நான் கருதுகிறேன். ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் தான் அனைத்து கட்சியும் செயல்படும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது வரைக்கும் மனமாச்சரியம் இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கலாம். கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் அதையெல்லாம் மறந்து தேர்தலிலே யார் வேட்பாளர் என்று பார்க்க மாட்டோம். கூட்டணியில் யார் நின்றாலும் அவர்களை வெற்றி பெறுவதுதான் கூட்டணி தர்மம். அதைத்தான் அதிமுக இதுவரை கடைபிடித்திருக்கிறது. அதே போல தமிழகத்திலும் பல கட்சிகளும் அப்படித்தான் கடைபிடித்து வருகின்றது. அதில் எந்தவித குழப்பமும் தேவையில்லை. இன்னொன்று சொன்னீர்கள், ஒரு நபரை பற்றி சொன்னீர்கள். ஏற்கனவே அவர் கட்சி விதிகளுக்கு புறம்பாக நடந்த காரணத்தினால் பொதுக்குழு நடைபெற்று பொதுக்குழு ஏகமனதாக அவரை அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட காரணத்தினால் அவர் நீக்கப்பட்டவர் தான்.